சீட்ஸ் ஆர்கனைசேஷன் சார்பாக ஆண்டுதோறும் உயர்கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது. ஏழை எளிய மாணவர்கள் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் உயர்கல்வி பயில வேண்டும் என்ற உன்னத நோக்கோடு சீட்ஸ் ஆர்கனைசேஷன் சார்பாக உயர்கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டுக்கான சீட்ஸ் உயர்கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. சீட்ஸ் ஆர்கனைசேஷன் சார்பாக வழங்கக்கூடிய இந்த உயர்கல்வி உதவித்தொகைக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. சீட்ஸ் ஆர்கனைசேஷன் சார்பாக வழங்கக்கூடிய உயர்கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.seeds.org. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் சீட்ஸ் ஆர்கனைசேஷன் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் உயர்கல்வி உதவித்தொகைக்காக நாம் விண்ணப்பிக்க வேண்டும். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருக்காங்க சர்வீஸ் டு எஜுகேட், என்ரிச் அண்ட் எம்பவர் எ ட்ரீம் சொசைட்டி. அதாவது ஒரு கனவு சமுதாயத்தை கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சமூகத்தில் உயரிய மதிப்போடு நடத்துவதை உறுதி செய்யும் ஒரு உன்னத நோக்கோடு சீட்ஸ் ஆர்கனைசேஷன் உயர்கல்வி உதவித்தொகை வழங்கி வருகின்றது. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல் எல்லாமே கொடுத்துருவாங்க. இந்த மெனுவிலேயே ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப் சீட்ஸ் ஹையர் எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் 2026 அப்படிங்கிற ஒரு பேஜ் வரும். இதுல கொடுத்திருக்காங்க சீட்ஸ் உயர்கல்வி உதவித்தொகை 2026 ஒரு வாய்ப்பு, ஒரு வாழ்க்கையை மாற்றும். உதவித்தொகை விண்ணப்பிக்க கீழே உள்ள பொத்தானை கிளிக் செய்யும். விண்ணப்ப படிவம் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய போராட்டம் தோல்வி அல்ல, வெற்றியின் தொடக்கம். நாளைய வெற்றி கல்வியிலிருந்து தொடங்குகிறது. நாம் திறமையை பார்க்கிறோம், நாம் எதிர்காலத்தை உருவாக்குகிறோம். சீட்ஸ் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு முழுமையாக நிதி ஆதரவு அளித்து உயர்கல்வியை கற்கும் வாய்ப்பை வழங்குகிறது. 1000க்கும் அதிகமான மாணவர்கள் இதுவரை பயனடைந்துள்ளனர். பல கனவுகள் நனவாக்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கு மட்டும் இந்த உயர்கல்வி உதவித்தொகையானது பொருந்தும். ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் ஓபன் 2026. அப்ளிகேஷன் தொடங்கும் நாள் 8 மே 2026. அப்ளிகேஷன் முடியும் நாள் 31 மே 2026. அதாவது 31/5/2026 வரை இந்த உயர்கல்வி உதவித்தொகைக்காக நீங்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். இதற்கான தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 480 மற்றும் அதற்கு மேற்பட்ட மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம். பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்கள், ஆதரவற்ற மற்றும் இலங்கை வாழ் அகதிகள் இந்த கல்வி உதவித்தொகைக்காக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்காக இந்த விண்ணப்ப படிவம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். அல்லது அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப் இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். வெல்கம் டு ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் 2026. Please click the button below. Fill this form to get the scholarship from Seeds non-profit organization. விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 31 மே 2026. Seeds shall provide the scholarship to the approved student. Seeds will not pay cash to the student. Will pay fee directly to the college. Seeds will not help in securing college seat admission. அதாவது தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த உயர்கல்வி உதவித்தொகையானது நேரடியாக கல்லூரியில் கல்வி கட்டணமாக செலுத்தப்படும். எக்காரணத்தை கொண்டும் மாணவர்களுக்கு பணமாக செலுத்தப்பட மாட்டாது. இந்த உதவித்தொகையானது கல்லூரியில் இடம் கிடைப்பதற்கான உதவித்தொகை அல்ல. Who are eligible கொடுத்திருக்காங்க student from government and government aided school 10th marks 350 and above, 12th marks 480 and above. 10ஆம் வகுப்பில் 350 மார்க்கு அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்பெண் பெற்றவர்களும் 12ஆம் வகுப்பில் 480 அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்பெண் பெற்ற மாணவர்களும் இந்த கல்வி உதவித்தொகைக்காக விண்ணப்பிக்கலாம். அப்ளை நவ் இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி விண்ணப்ப படிவம் பேஜ் ஓபன் ஆகும். ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன் ஃபார்ம் 2026. இதுல மொழி கொடுத்திருக்காங்க. தமிழ், ஆங்கிலம் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு விருப்பமான மொழியில நீங்க சூஸ் பண்ணி விண்ணப்பிக்கலாம். சீட்ஸ் உதவித்தொகை உறுதி செய்யப்பட்ட மாணவர்களின் கல்வி கட்டணம் நேரடியாக கல்லூரியில் மட்டுமே செலுத்தப்படும். கல்லூரியில் இடம் கிடைப்பதற்கான உதவி அல்ல. விண்ணப்ப படிவத்தில் ஃபர்ஸ்ட்ல மாணவர் டீடைல்ஸ், அதாவது பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஃபேமிலி இன்ஃபர்மேஷன், எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷன், மற்ற தகுதிகள், உறுதி சான்று, இந்த மாதிரி 5 விதமா கொடுத்திருக்காங்க. 5 ஸ்டெப்பா கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட்ல மாணவர் விவரத்துல நீங்க விண்ணப்பிப்பதற்கு முன் ஒரு பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் வந்து ப்ரௌஸ் பண்ணி இங்க அப்லோட் பண்ண வேண்டும். ஜேபிஜி, ஜேபிஇஜி அண்ட் பிஎன்ஜி ஃபார்மேட்ல ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அதன் பிறகு மாணவர் பெயர், பாலினம் செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்க டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க, மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் எண், மின்னஞ்சல் முகவரி, நிரந்தர வீட்டு முகவரி, நகராட்சி அல்லது வட்டம், நகரம் அல்லது கிராமம், மாவட்டம், அஞ்சல் குறியீடு, குடியிருப்பு பகுதி, குடியுரிமை போன்ற பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே பூர்த்தி செய்து நெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா அதன் பிறகு ஃபேமிலி இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்க. உங்க பெற்றோரது விவரங்கள், தாய் தந்தை பெயர், ஆண்டு வருமானம் போன்ற அனைத்து விவரங்களுமே பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கும். அதன் பிறகு கல்வி தகுதி விவரங்கள், 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு கல்வி தகுதி விவரங்கள், மதிப்பெண் விவரங்கள் போன்ற விவரங்களை பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கும். அதர் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. மற்ற விவரங்கள் என்னென்ன கேட்டிருக்காங்களோ எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து
ஃபைனலா ஒரு டிக்ளரேஷன் உறுதி சான்று கொடுத்திருப்பாங்க. அதையும் ரீட் பண்ணி உங்க விண்ணப்பத்தை ஃபைனல் சப்மிட் பண்ண வேண்டியதுதான். அதன் பிறகு உங்களுக்கு தகவல்கள் எல்லாமே SMS அல்லது இமெயில் வழியாக தெரிவிக்கப்படும். தெரிவுக்குழுவானது தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த உயர்கல்வி உதவித்தொகையானது வழங்கப்படும். இந்த உயர்கல்வி உதவித்தொகையானது மாணவர்களின் கல்வி கட்டணமாக நேரடியாக கல்லூரியில் மட்டுமே செலுத்தப்படும். எக்காரணத்தை கொண்டும் பணமாக மாணவர்களுக்கு செலுத்தப்பட மாட்டாது. இந்த உதவித்தொகையானது கல்லூரியில் இடம் கிடைப்பதற்கான உதவி அல்ல அப்படிங்கிற ஒரு முக்கியமான நோட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆகவே சீட்ஸ் ஆர்கனைசேஷன் வழங்கும் இந்த உயர்கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.